அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா சத்து மாவு ரெசிபி தாங்க. நம்ம பாப்பாவுக்காக சத்து மாவு ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆகுது பாப்பாவுக்கு சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்து. அதனால தான் இன்றைக்கி அதாவது ரெடிமேடாகவே மொத்தமாக இருந்தது எல்லாமே அதில் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், 3 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோடது தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 120 ரூபா 1 கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவோடது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உள்ளே வந்து என்னதெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த பாக்கெட் வந்து நம்ம பிரிச்சுட்டு உள்ளே என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் பிரித்து எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கள், எல்லாமே இருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு அதாவது சத்தான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. முதல்ல இங்கே பாருங்கள், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை கொஞ்சமாக தான் வச்சுருக்குறாங்க. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை. அப்புறம் இது வந்து கோதுமை. எனக்கு சரியாக எல்லா பேரும் எனக்கு தெரியாது, சும்மா அப்படியே எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள். அதுக்கு பிறகு ஜவ்வரிசி, பாசிப்பயிறு எல்லாமே கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. அதற்கு பிறகு சோளம். இது வந்து பெரிய சோளம். அப்புறம் சின்ன சோளம், அதாவது வெள்ளை சோளம். அதற்கு பிறகு சிகப்பரிசி. சிகப்பரிசிலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதற்கு பிறகு பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது. இது என்னதுன்னு எனக்கு பேர் தெரியல. அதற்கு பிறகு ராகி, கேப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் நிறையா வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், கம்பும் ராகியும் ஒரே அளவு கொடுத்துருக்குறாங்க. மீதி எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி செய்கிறதுல இருந்தால் எல்லாத்துலேயுமே ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் வாங்கிக்கலாம். இன்னும் சில ஐட்டங்கள் கூட நம்ம இதில் சேர்த்தும் நம்ம அரைக்கலாம். இந்த பேக்கெட்டில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்தும் எடுத்துக்கலாம், அல்லது வெயிலில் காய வச்சும் நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். வெயிலில் காய வச்சு அரைக்கிறத விட லைட்டாக வறுத்து அரைச்சிங்கன்னா அது லைட்டாக வெந்துருமா, அதோடய வாசனை நல்லாயிருக்கும். இதுலேயும் நல்லா வெந்ததுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். அதாவது ரொம்பவும் வறுக்கக்கூடாது. அந்த கையை வச்சு நம்ம பார்த்தோன்னா நல்லா சூடாக இருக்கணும். கை பொறுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இறக்கிடணும். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வறுத்து எடுக்க போகிறோம். அது வறுக்கும் போதே நம்மளுக்கு அதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வரும். அந்த பச்சை வாடை போய் சூப்பரான ஒரு வாடை வரும். தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. தீயை அதிகமாக நம்ம வைக்க வேண்டாம். லைட்டாக வச்சு அந்த சூடு ஆகிற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், வறுத்தாச்சு. வறுத்து கொட்டியாச்சு. அதுக்கு பிறகு கம்பையும் நம்ம அதே போல் தான் வறுத்து எடுக்க போகிறோம். ராகி எப்படி வறுத்தோமோ அதே போல் தான். சூடு நல்லா லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இந்த ராகி, கம்பு இதெல்லாம் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சில குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு வைக்கலை, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சத்து மாவை ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா சூப்பராக வருவாங்க.
இங்கே பாருங்கள், அடுத்து வறுத்து கொட்டியாச்சு. அப்புறம் சோளம், வெள்ளை சோளம், இதையுமே நம்ம லைட்டாக தான் வறுக்க போகிறோம். ஏன்னா இது பொரிஞ்சு வரும். அந்த பொரிதளவுக்கு நம்ம வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ வந்து மழை காலமாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் நமக்கு வெயிலெலாம் அவ்வளோவா கிடைக்காது. சரியாக நம்ம வெயிலில் காய வச்சாலும் நல்லா காயாது. அதனால் நீங்கள் இதை போல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுனால நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் சோளம், பெரிய சோளம், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே வறுத்து கொட்டியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே மொத்தமாக நான் வறுத்து அப்படியே போட்டேன். இதே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வைக்க போகிறோம். நல்லா ஆற வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் மிக்சியில் அரைக்கதா இருந்தால் கூட மிக்சியிலே அரைச்சிக்கலாம். அல்லது மில்லில் கொடுத்து அரைக்க போகிறேன் அப்படின்னா கூட மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுக்கலாம். நான் இன்றைக்கி மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி எடுக்க போகிறேன் எல்லாத்தையுமே. இங்கே பாருங்கள், ஏலக்காய் கூட சேர்த்துருக்குறாங்க. ஏலக்காயும் நல்லா வறுத்துருங்க, அப்படின்னா தான் நமக்கு நல்ல மையாக அரைச்சி வரும். ரொம்ப வாசனையாக இருந்தது. இங்கே பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மில்லில் கொடுத்து எவ்வளோ அழகாக நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள். சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அது வாசனையே ரொம்ப அருமையாக இருந்தது. அது அரைக்கும் போதுமே நல்ல வாசனை வந்தது. இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்போ நல்லா ஒரு தட்டில் கொட்டியோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. உடனே அரைச்சிட்டு வந்த உடனே கொட்டிடுங்க. கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்து வைங்க. ஏன்னா மேலே உள்ள லைட்டாக அந்த கொழு இருக்கும், அதனால் லைட்டாக சல்லடை வச்சு சளிச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த சத்து மாவு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி கோபுரம் அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் நான் மாவு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம இதில் ஊற்றி நம்ம கிண்டும் போது கெட்டிப்படும், அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் அதை மாவை தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே இந்த வெள்ளை தண்ணியில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உடனே நல்லா கிண்டிருங்க, கெட்டிப்படாமல் அப்படின்னா தான் இருக்கும். நல்லா அப்படியே கிண்டி விட்டுருங்க. தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஊற்றி நல்லா இப்படி கிண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சத்து மாவு ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக கட்டிப்பட்டுருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்னிங்கன்னா சரியாகிரும். இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது புட்டிப்பால் குடிக்கிறாங்கள்ல அந்த குழந்தை, ஒரு 7-8 மாத குழந்தைங்களுக்கு இதை நல்லா ஆற வச்சு அந்த நம்ம பாட்டிலில் அடைச்சி கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தது இதை வந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பானு பார்த்திங்கன்னா, பானுக்கு வந்து 7 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் நம்ம டம்ளரில் ஊற்றி கொடுத்தாலே போதும், நல்லா குடிச்சிருவா. இந்த மாதிரி 7-8 வயசு குழந்தைங்களுக்கு நல்லா ஆற வச்சு டம்ளரில் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா குடிப்பாங்க. அப்படியும் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து கெட்டியாக கரைச்சியும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப சத்தான உணவுங்க. இதே போலவே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. சத்து ரொம்ப நல்லது சத்து மாவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.